இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட் அவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல பேனில் 1 கப் அளவுக்கு பேப்பர் அவல் எடுத்துக்கோங்க. இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சதுக்கப்புறமா அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதையும் கூட ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக வச்சுருங்க. 5 ஏலக்காவோடு சேர்த்து அரைச்ச 1 கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போது இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடியாக குறைச்சாலும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்ததுக்கப்புறமா 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அவலெல்லாம் நல்லா ஊறி நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே ஸ்வீட் அவல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.